श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यम रामநாம வரானனே. 1000 திருநாமங்களுக்கு ஒப்பான நாமம் ஸ்ரீராமநாமம். பரமசிவனார் ராமநாம வைபவத்தை பார்வதி தேவிக்கு எடுத்துரைத்தார். அவருடைய பெயரிலேயே வழங்கப்படும் ஒரு ஊர் பட்டீஸ்வரம். இவ்வூரில் இருக்கும் கோதண்டராமரை தரிசிக்க போகிறோம். கும்பகோணம் கோயில்கள் நிரம்பிய ஊர். அங்கிருந்து தாராசுரத்தை அடைந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பட்டீஸ்வரத்தை கிட்டுகிறோம். ஆச்சரியமான திருக்கோயில், பழங்காலத்து கோயில். இதோ கோயிலின் வாசலில் மேலே சுதை ரூபத்தில் பட்டாபிஷேகராமர், ஆஞ்சநேயர் இப்படி பலரையும் சேவிக்கும் பாக்கியம். கோபுரத்திலேயே வரிசையாக தசாவதார சிற்பங்கள் உள்ளன. உள்ளே சென்றாலும் பல சிற்பங்கள். முதலில் கருடனுடைய சந்நிதியை அடைந்து அவரை நமஸ்கரித்துக் கொள்கிறோம். மேலும் உள்ளே சென்றால் லக்ஷ்மி நாராயண பெருமாள் உள்ளார். தன் திருமடியில் லக்ஷ்மி தேவியை எழுந்துருள பண்ணிக்கொண்டு நாராயணன் எழுந்துருளி இருக்கும் திருக்கோலம், அமர்ந்த திருக்கோலத்தில் உள்ளார். இத்திருத்தலத்தின் வரலாறு ஆச்சரியமாக உள்ளது. பட்டீஸ்வரம் என்ன பெயர். பட்டோடு சம்பந்தப்பட்ட திருக்கோயில். நாம் அனைவரும் பட்டாடை அணிகிறோம். அடுத்து தீபாவளி வந்தால் எல்லாரும் பட்டு வேட்டி, பட்டு புடவை. ஆனால் பட்டு பூச்சியை கொன்றுதானே எடுக்கிறார்கள். வெகு காலத்துக்கு முன்பாக பட்டுப்பூச்சியை கொல்லாமலே தானாக அது உமிழ்ந்த பட்டை எடுத்து நெய்யும் வழக்கம் உண்டாம். இன்னும் சில கோயில்களில் அதை போல பழமையை மாற்றாமல் வைத்திருக்கின்றனர். பட்டுப்பூச்சியை அடித்து கொன்னு எழுப்பதில்லை. அது தானாக முடிந்து போகும்போது பட்டை கொடுத்து விடுகிறது. ஆனால் அது வியாபார ரீதியில் பொருந்தாது. நிரம்ப பட்டுப்பூச்சியிலிருந்து கொஞ்சம் பட்டுத்தான் கிடைக்கும். அதனால்தான் இன்றிருக்கும் முறை பின்பற்றப்படுகிறது. இவ்வூரில் அப்படி பட்டெடுப்பவர்களுக்காக அருளவே ராமன் எழுந்துருளி இருக்கிறாராம். சாலிய மகரிஷி என்றொருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு ஐயம். நாம் பட்டெடுத்து நெய்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம். ஆனால் அதுவே பட்டுப்பூச்சிக்கு ஹிம்சையாக இருக்குமோ என்று நினைத்து, ராமா, இதனால் எங்களுக்கு என்ன பாபம் ஏற்படுமோ அதை நீர் போக்கிக் கொண்டு இங்கேயே எழுந்துருள் இருக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கிணங்கதான் இங்கு ராமன் உள்ளார். அதனால்தான் ஊருக்கும் பட்டீஸ்வரம்ங்கிற பேர் ஏற்பட்டது. ராமன் பிரம்மஹத்தி தோஷம், வீர ஹத்தி தோஷம், சாயாஹத்தி தோஷம் இவற்றையெல்லாம் போக்கிக் கொள்ளுவதற்காகவும் இங்கு வந்ததாக கூறப்படுகிறது. மூலவர் ராமர், ஆச்சரியமான கோலம். பக்கத்தில் லக்ஷ்மணன், ஓர்புறத்தில் சீதை. ஆஞ்சநேய சுவாமி அஞ்சலி ஹஸ்தத்தோடே எழுந்துருளி உள்ளார். நம்மால் மூலவரை மட்டும்தான் தரிசிக்க முடிந்தது. அதனால்தான் நீங்களும் இப்ப மூலவரை மட்டும் தரிசிக்கிறீர்கள். ராமானுஜர், மணவாள மாமனிகள் ஆகியோரும் எழுந்துருளி உள்ளனர். கோயிலை வலம் வரும்போது அழகான துளசி மாடம். நம் இல்லத்திலே கூட அனைவரும் துளசியை வளர்த்து பகவானை நமஸ்கரித்தால் அது பெருமானுக்கு மிகுந்த பிரீத்தியை ஏற்படுத்தும். மேலும் துளசி மருத்துவ ரீதியாகவும் சிறப்பு பெற்றது. பட்டீஸ்வரத்தில் இருக்கும் ராமன், ஆஞ்சநேயர் அனைவரையும் தரிசித்துக் கொண்டோம். இவர்கள் அருளோடு
அடுத்து நாம் 101வது சர்க்கத்தின் இறுதி 102வது சர்க்கத்தை பார்க்க வேண்டும். சக்தி ஆயுதத்தாலே விபீஷணனை காப்பதற்காக லக்ஷ்மணன் தானே ஏற்றுக்கொண்டார். மயங்கி விழுந்தார். ஆஞ்சநேய சுவாமி பறந்து போய் ஓஷதி மலையையே எடுத்துக்கொண்டு வந்தார். ஹனுமான் லக்ஷ்மணனை பிழைக்க வைத்தார் என்கிற அளவுக்கு கதை பார்த்தோம். மெதுவே உயிர் பிழைத்த லக்ஷ்மணன் ராமனிடத்தில் பேசுகிறார். ராமா, நீ எடுத்த உறுதியிலிருந்து மாறாதே. இன்று பெரும் போரை நீ துவக்க வேண்டும். எனக்கேதோ ஆகிவிட்டது என்று கலங்காதே. திஷ்டியா துவாம் வீர பஷ்யாமி மரணாது புனராகதம் நகிமே ஜீவிதேனார்த்தா சீதையாச்ச ஜயேனவா கோகிமே ஜீவிதேனார்த்தா துவயி பஞ்சத்துவம் ஆகதே. இது ராமனுடைய புலம்பல். லக்ஷ்மணா, நீ மட்டும் இறந்து போயிருந்தால் நான் உயிரோடு இருந்து என்ன பயன்? சீதை அடைந்துதான் என்ன பயன்? அதுதான் தவித்து போனேன். இலக்குவன் பதில் கூறினான், இப்படி சாமானியனை போல நீ புலம்புவது தகாது ராமா. நீ புருடோத்தமன். அதற்கு தகுந்து பிரதிஜை செய்திருக்கிறாய். இன்னைக்குள் ராவணனை முடிப்பேன் என்றாய். அதே போல் நடந்து கொள். வீர யுத்தத்தை தொடங்கு. பிரதிஜையை மறந்து விடாதே. எடுத்த காரியத்தில் உறுதியோடு இருப்பதுதான் மகான்களுக்கு அடையாளம். யாவதஸ்தம் ந யாத்யேஷ கிருதகர்மா திவாகரஹ அஹந்து வதமிச்சாமி சீக்கிரமஸ்ய துராத்மனஹ. வெகு நாள் கடந்து விட்டது. 6ஆம் நாளையும் முடிக்க போகிறோம். ஆகவே இனி காத்திருக்க முடியாது ராமா, போரை துவக்கு என்ன லக்ஷ்மணனும் தெம்போடு கூற ராமன் புறப்பட்டார். இனி 102வது சர்க்கம். ராமன் தரையில் நின்று போரிடுகிறார். ராவணன் பெருத்த தேரில் ஆகாயத்தில் இருந்து போரிட்டான். இதை பார்த்த இந்திரன், அவனுக்காகத்தானே ராமன் இத்தனை பாடுபடுகிறார். அதை கண்ட இந்திரனுக்கு நாம் ராமனுக்கு உதவி புரிய வேண்டும்ங்கிற எண்ணம் வந்து தன்னுடைய சிறந்த தெய்வத்தன்மை வாய்ந்த தேர், கவசம், ஓர் சக்தி ஆயுதம் ஆகியவற்றை அனுப்பி வைக்கிறான். கவசம், வில்லு, சக்தி ஆயுதம், தேர் இவற்றை பெற்றுக்கொண்டு ராமன் யுத்தத்தை தொடங்குகிறார். அதான் 102வது சர்க்கம். லக்ஷ்மணேனது தத்வாக்கியம் உக்தம் ஸ்ருத்வாச ராகவஹ சந்ததே பரவீரக்னஹ தனுராதார வீரியவான். இனி லக்ஷ்மணன் சொன்னா போலே கண்டிப்பாக ராவணனை முடித்து விட வேண்டும் என்ன வீரத்தோட ராமன் வில்லை எடுத்துக்கொண்டான். அவன் கீழே நிற்கிறதை இந்திரன் பார்க்கிறார். பூமோ ஸ்திதஸ்ய ராமஸ்ய ரதஸ்தஸ்ய ச ராட்சசஹ. ராட்சசன் ரதத்தில் இருக்கிறார், பூமியில் ராமன் நிற்கிறான். இது பொருந்தாத யுத்தம். இப்பேற்பட்ட சக்கரவர்த்தி திருமகனுக்கு தரையில் நின்று போராடலாமா என்று நினைத்த இந்திரன் 4 விஷயங்களை அனுப்பி வைக்கிறார். சீக்கிரம் யாஸ்யாமி தேவேந்திர சாரத்யஞ்ச கரோம்யகம் தத காஞ்சன சித்ராங்கஹ கிங்கிணீசத பூஷிதா. உயர்ந்த ஒரு தேர், புறவிகள் பூட்டப்பட்டு 100 மணிகள் பொருத்தப்பட்டு ரத்தனக்கல் தங்கத்தால் இழைக்கப்பட்ட உயர்ந்த தேரை அனுப்பி வைத்தான். மாதலி என்னும் தேரோட்டி, அவர்தான் அந்த தேரை ஓட்டி கொண்டு வந்தார். இகம் ஐந்திரம் மகச்சாபம் கவச்சஞ்ச அக்னி சந்நிபம் ஷராச்சாதித்ய சங்காஷாக சக்திஷ்ட விமலா சிவாக. ரொம்ப மங்களகரமானது, சக்தி உடையது. இந்த வில்லையும் சக்தி ஆயுதத்தை ராமா இந்திரன் உன்னிடத்தில் கொடுக்க சொன்னார். இந்த கவச்சத்தை அணிந்து கொள், இந்த தேரில் ஏறிக்கொண்டு போரிடு என்ன கொடுத்தான். இருவருக்கும் போர் முண்டது. ராவணனும் அன்று ஒரு கை பார்ப்போம்னு சண்டையிட்டான். ஓரொரு அஸ்திரத்துக்கும் பிரத்யஸ்திரம். முதலில் காந்தர்வாஸ்திரத்தை ராவணன் எறிய ராமன் அதே காந்தர்வாஸ்திரத்தாலே எதிர்த்தான். அடுத்து பாம்பு கொண்டான அஸ்திரம் பன்னதாஸ்திரத்தை ராவணன் எறிய கௌடாஸ்திரத்தாலே ராமன் அழித்தான். சிச்சேத கேது முத்தேஷ்ய சரயணைகைன ராவணக. மாதலியினுடைய தேர், அதாவது இந்திரன் தேர், அதன் கொடியை ராவணன் அறுத்தான். மாதலியையும் 4 பூட்டப்பட்ட குதிரைகளையும் ராவணன் துன்பம் கொடுத்தான். மெதுவே ராமனுக்கு பலம் குறைகிறா போல இருந்தது. அப்போ அவர்கள் சண்டை எப்படி இருந்தது தெரியுமோ? ராவணன் ராமனை பீடித்து கொண்டது
ராகு சந்திரனை பிடித்தார் போலே, அதே போல புதன் சந்திரனுக்கு பிரீதி உடைய ரோகிணி நட்சத்திரத்தை பிடித்தார் போலே, சூரியனை தூமகேது பிடித்துக் கொண்டார் போலே, செவ்வாய் கிரகம் இக்ஷ்வாகு குலத்தவருக்கு நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்தை பீடித்துக் கொண்டார் போலே இருந்தது. தசாஸ்தியோ விம்சதி புஜா பிரகிருஹீத சராசனா, 10 தலைகளோடும் 20 கைகளோடும் ராவணன் காலாந்தகனை போல இருந்தான். மிருத்யு தேவதையை போல வந்தான். தசக்ரீவம் ஜதேஹ்யாகு சுராஹா சமவஸ்திதாக. தசக்ரீவன் ராவணன், அவனை அசுரர்கள் தசக்ரீவம் ஜெயேத்யாகு அசுராஹா சமவஸ்திதாக. அசுரர்கள் எல்லாம் ராவணா வாழி உனக்கு வெற்றி வெற்றி என்றனர். தேவர்கள் எல்லாம் ராமா வாழி உனக்கு வெற்றி வெற்றி என்றனர். அப்போது ராவணன் கடும் கோபம் கொண்டு பெரிய சூலத்தை எடுத்து, இந்த சூலம் ராமா உன்னை முடிக்கட்டும் என்று ராமன் பேரில் எய்தான். அதற்கு சின்ன அஸ்திரங்களை விட்டு சூலத்தை அடிக்க பார்த்தான் ராமன். ஆனா அஸ்திரங்கள் அத்தனையும் உடைந்து விழுந்தன. அஷ்டகண்டம் மகாநாதம் வியக்கத மசோபத சசர்ஜ விஷிகான் ராமாச்சாபமாய வீரியவான். ராமனுடைய சரங்கள் அத்தனையும் ராவணனை இந்த சூலத்தை எதிர்க்க முடியாமல் பட்டு விழுந்தது. அப்போதுதான் ராமன் இந்திரன் கொடுத்தனுப்பிய சக்தி ஆயுதத்தை எடுத்துக்கொண்டார். ஜக்ராஹ பரமக்ருத்தா ராகவோ ரகுநந்தனா சாதோலிதா பலவதா சக்தி கண்டாகிருதஸ்வனா. அப்போதே மந்திரத்தை உச்சரித்து அந்த சூலாயுதத்தை எதிர்த்து வீச சக்தியும் சூலமும் ஒன்றுக்கொன்று மோதிட்டது. சூலம் பட்டு போய் உடைந்து கீழே விழுந்தது. உடனே ராமன் தன் கையில் இருக்கிற வேறு அஸ்திரங்களாலே ராவணனை நைய புடைத்தான். ராவணனும் தளர்ந்து போனார். அவன் தேரெல்லாம் உடைய ஆரம்பித்தது. நிற்க மாட்டாமல் தவித்தான். அதை பார்த்த ராவணனுடைய தேர் ஓட்டி, ஓ இனிமே இப்படி நாம நிற்கலாமா, இவனை ஜாகிரதப்படுத்தணும்னு நினைக்கிறான். ஜகாம கேதஞ்ச சபாஜ மத்தியே குரோதஞ்ச சக்கரே சுபிருஷன் ததானீன். அடுத்தது 103வது சங்கத்துக்கு போகிறோம். யுத்தத்திலிருந்து ராவணனுடைய தேரை தேரோட்டி வெகு தொலைவில் அழைத்து போய்விட்டான். தன்னுடைய தலைவனை காப்பாற்ற வேணுங்கிறதுக்காக. ராவணன் சற்று மயக்க நிலையில் இருந்தார். ராமன் அடியை தாங்கவில்லை. ஆனா கொஞ்ச தூரம் போனப்புறம் ராவணன் விழித்தெழுந்தான். நாம புறமுதுகிட்டு ஓடி வந்து விட்டோமோ, இத்தனை நாள் சம்பாதித்து வைத்த சொத்து, பெரும் சொத்து, புகழ், வீரம், பெருமை, இது இத்தனை இழந்துட்டோமோ என்று தன் தேரோட்டியை கடிந்து கொள்ளுகிறான். ராகவம் ராவணோ பாணைகி ததாகமிவ பூரையன் ததா குரோத சமாவிஷ்டா ராமோ தசரதாத்மஜா மம பார்கியா ஜனஸ்தானாது. இதற்கு முன்னால் நிகழ்ந்த போர், எதனால் ராமன் கடும் போர் செய்தார், அதனால் தான் பயந்து போய் தேரோட்டி தேர ஓட்டின்னு போயிட்டார். ராமன் பேசுகிறார், இன்றோடு உன் கதை முடிந்தது. நீ தர்மிகனாக வீரத்தோட சண்டை போடவும் இல்லை, நீ விவேகத்தோடையும் இல்லை, தர்மம் மணலையேங்கிற வெட்கமும் இல்லை. தனித்திருந்த சீதையை திருடி கொண்டு வந்தாய். சூரோகமிதி சாத்மானம் அவகச்சசி துர்மதே நைவலஜாஸ்தி தே சீதாம் சௌரம் ஜபகர்ஷிதா. திருடன் போல சீதையை தோழி கொண்டு வந்திருக்கிறாய். ஆகவே உன் கதை என்னோடு முடிக்கிறேன் என்று நைய ராமன் புடைத்தான். ராமனுக்கு நல்ல சகுனங்கள் எல்லாம் தோன்றின. ஆனா ராவணனுக்கு தீய சகுனங்கள் தோன்றின. ராமனுடைய அடி தாழாமல் ராவணன் தளர்ந்து போகிறான். சூதஸ்து ரதனே தாஸ்ய ததவஸ்தம் நிரீட்சதம். ராவணனுடைய தளர்ச்சியை கண்ட தேரோட்டி, இனி யுத்த பூமியில் இருப்பது நல்லதல்ல, நம் தலைவனை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ரணகளத்திலிருந்து தேர ஓட்டின் போயிடுறார். இது ராவணனுக்கு ஏற்புடையதாக இல்லை. ரதந்த தஸ்யாத ஜவேன சாரதி நிவாரிய பீமம் ஜலதஸ்வனந்ததா ஜகாம பீத்யா சமரான் மகீபதிம் நிரஸ்த வீரியம் பதிதம் சமீக்ஷிய. வீரன் தொலைந்து போய் தளர்ந்திருக்கிற ராவணன் யுத்த பூமியிலேருந்து வெளியில போறார். இனிமே அவர் தன் தேரோட்டிக்கு என்ன சொல்றார், ஒரு தேரோட்டி எப்படி நடந்துக்கணும்னு சாரதி என்ன பேசுகிறான் பார்ப்போம். பட்டீஸ்வரம் கோதண்டராமரிடத்தில் விடை பெற்று புறப்படுவோம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருள்